சிஎஸ்கே மீண்டும் இப்போ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. என்னங்க காப்பி அடிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? மும்பை இந்தியன்ஸை பார்த்தா காப்பி அடிக்கணும், ஐயோ அப்படின்னு இப்போ பல பேர் பேசிட்டு இருக்கிற அளவுக்கு கான்வே அவர்களை வெளியே உட்கார வச்சாச்சு, ஜடேஜாவை உள்ளே கொண்டு வந்தாச்சு. சரியான முடிவா இது? இந்த மேட்ச்சில், இந்த செனாரியோவில், இந்த சிச்சுவேஷனில் சிஎஸ்கே எடுத்த முடிவு டாக்டிக்கலாக கரெக்டாக தப்பா? இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலம். படீஸ் என்ன பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் நம்ம பங்காளிங்க, அவங்க பண்ணால் கரெக்டாக தாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் எப்படி வந்துட்டு ஒரு திலக் வர்மாவை வெளியே அனுப்பிட்டு அவங்களுடைய ஆல்ரவுண்டர் ஆகிய மிச்சல் சாண்ட்னரை உள்ளே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இதுவும் வந்து லைக் டு லைக்குன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த பக்கம் நம்மளுடைய டெவான் கான்வே இருக்கிறார். டெவான் கான்வேவை வெளியே அனுப்பிட்டு அவருக்கு பதிலாக யார் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா உள்ளே வராரு. ஸோ அந்த மேட்சும் இந்த மேட்சும் ஒரே மாதிரியாக ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துருவோம். அங்கே திலக் வர்மா அவர்கள் கிட்டத்தட்ட ரன்னை பால் அடிச்சுட்டு இருக்கிறார். 25 பாலுக்கு 26, 28 பாலுக்கு 26, இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்காரு. அவரை வந்து எப்பா நீ 35 பால் பிடிச்சி இதே நிலைமையில் இருக்கிற, இதுக்கு மேலே நான் தாங்காது, நீ கிளம்பு அப்படின்றாங்க. அதுவே நம்ம தப்புன்னு சொன்னோம். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் புதுசாக வர பேட்ஸ்மேன் செட் ஆகணும். அதை தாண்டி திலக் வர்மாவோட பெட்டர் பேட்ஸ்மேனை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. உள்ளே வரக்கூடிய பேட்ஸ்மேன் திலக் வர்மாவை விட ரொம்ப சாதாரணமான ஒரு பேட்ஸ்மேன் மிச்சல் சாண்ட்னர் வரார். இது எப்படி சரின்னு கேட்டோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய டெவான் கான்வே ஃபஸ்ட்டு ஒரு 30-35 பால் அவருடைய யூஷுவல் ஃப்ளேவரில் தான் ஆடினார். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 40 பாலுக்கு 35, சாரி ஒரு 35 பாலுக்கு 40, அந்த மாதிரி தான் ஆடிட்டுருக்கார் இவர். அப்படிப்பட்டவர் கரெக்டாக அந்த 35 பால் மார்க்கை தாண்டினதுக்கப்புறமா தன்னுடைய யூஷுவல் ஃப்ளேவருக்கு வந்துட்டார். அடித்து ஆடக்கூடிய அந்த ஒரு ரேஞ்சுக்கும் வந்துட்டார். ஸோ எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. அவருடைய ஹாஃப் செஞ்சுரியை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பவுண்டரிஸோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் ஜடேஜா நீங்கள் வாங்க, கான்வே நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இந்த முடிவு எப்படி சரியானதாகும்? ஒரு ஆல்ரவுண்டர், அதுவும் பவுலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடையாது. உங்களுடைய அது நான் தெளிவாக சொல்கிறேனே, உங்கள் ரவீந்திர ஜடேஜா ஒரு ஜாக் காலிஸ் கிடையாது. ஜாக் காலிஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ப்ரைம், அடுத்தது தான் பவுலிங். ஒரு சௌரவ் கங்குலி பேட்டிங் ஃபஸ்ட்டு, அவர் ஒரு பேட்டர், பவுலிங்ன்றது நெக்ஸ்ட்டு. உங்கள் ரவீந்திர ஜடேஜா அப்படி கிடையாது. ஜடேஜாக்கு பவுலிங் தான் ஃபஸ்ட்டு, பேட்டிங் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே தான் மிச்சல் சாண்ட்னர் கதையும். இப்போ உங்களுடைய ப்ரைம் பேட்டர் அவரை வெளியே அனுப்பிட்டு அவருக்கு பதிலாக நீங்கள் யாரை உள்ளே கொண்டு வரீங்க? உங்களுடைய பவுலர் ஹூ இஸ் ஆல்சோ சம்படி ஹூ கேன் பேட், அவரால் பேட்டும் செய்ய முடியும் அப்படின்ற ஒருத்தரை உள்ளே கொண்டு வரீங்க. இது முதல்ல சரியா? அதுவும் இப்போ கடந்த 15 பாலில் நல்ல கொஞ்சம் அடித்து ஆட ஆரம்பிச்சிருக்காரு, சிக்ஸர்ஸை போட்டிருக்காரு. இந்த நேரத்தில் கான்வேயை வெளியே அனுப்பணுமா? இது கேள்வி. இன்னொன்று, முதல்ல இந்த வெளியே அனுப்புகிற கதையினால் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொண்ட அளவுக்கு உங்கள்கிட்ட வேறு பேட்டர் இல்லைங்கும் போது அந்த தாட்டே முதல்ல உங்கள் மைண்டில் எப்படி வருது? பங்காளிங்க பண்ணாங்கன்றதுக்காக நீங்களும் பண்ணலாமா? என்னது இது? ஸோ அதனால் சிஎஸ்கேவுடைய இந்த டாக்டிக்கல் மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக யாராலையுமே ஒத்துக்க முடியாது. கிரிக்கெட்டை சரியாக உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இவர் யாருப்பா, அவர் யாருப்பா, இவரால் என்ன பண்ண முடியும், அவரால் என்ன பண்ண முடியும், இவர் எதுக்கு, இவர் எதுக்கு, இவர் ஏன் வேண்டாம், அவர் ஏன் வேணும், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். இந்த மிஸ்டேக்கை கூட சிஎஸ்கே பண்ணது மூலமாக என்ன சொல்ல வராங்க சிஎஸ்கேனா, நாங்கள் இந்த சீசன் ஃபுல்லாக மிஸ்டேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். கேப்டனாக இருக்கட்டும், கோச்சாக இருக்கட்டும், மொத்த மேனேஜ்மெண்ட், அந்த கோச்சிங் ஸ்டாஃப், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மிஸ்டேக்ஸுகளை நிறைய பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னொரு உதாரணம். இதே மாதிரி இன்னும் நிறைய நாங்கள் இந்த சீசனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிஎஸ்கே. இதுதான் நம்ம இந்த இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ சிஎஸ்கேவுடைய டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸுங்கிறது ஒரு இடத்துல நின்னா பரவாயில்ல, தொடர்ந்து இந்த மாதிரி போகுதுங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவ போகுதுங்கிறது தெரியல. ஏற்கனவே நம்ம வந்துட்டு பிளேயிங் லெவலில் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்த்தோம். இந்த சேஞ்சஸ் வரவே இல்லை. ஓவர்டன், ஜேமி ஓவர்டன்ன்ற ஒரே ஒரு ஹிட்டர் இருக்கிறாரு, அவரை உள்ளே கொண்டு வாங்கினா கொண்டு வர முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது சிஎஸ்கேக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியல. இவங்களுடைய இந்த அடம் பிடிக்கும் குணம், இவங்களுடைய தவறான முடிவுகள் என்ன பண்ண போகுது சிஎஸ்கேவுடைய இந்த ரிமைண்டர் ஆஃப் த கேம்பெயின் 2025 அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள். ஓகே பாய்.